So guys, இன்னைக்கான வீடியோ நண்பர்களே, நம்ம கிட்ட எல்லா வெரைட்டி ஆஃப் டேங்க்ஸும் இருக்கு. சின்ன தொட்டி, கொஞ்சம் பெரிய தொட்டி, அப்புறம் நம்ம சிமெண்ட் டேங்க்ல ஒரு கிளாஸ் டேங்க், அப்படி இப்படின்னு எல்லா டைப்பான டேங்கும் இருக்கு. ஆனா மான்ஸ்டர் டேங்க் அப்படின்னாலே பிரம்மாண்டமா ஒரு கிளாஸ் டேங்க் செட் பண்ணுவாங்க. அது நம்ம கிட்ட இருக்கா? இது வரைக்கும் பண்ணதில்ல, இனிமேலும் பண்ண போறதில்ல, இனிமேலும் பண்ண போறதில்லைன்னு பண்ண போறோம். கைஸ், நம்ம இது வரைக்கும் பண்ணாத ஒரு பெரிய மான்ஸ்டர் டேங்க் நம்ம இந்த இதுல பண்ண போறோம். அப்படிதானே? ஆமா, பண்ண போறோம். நண்பர்களே, என்ன வராரு பாருங்க, அவருதான் டேங்க் பில்டர், பாடி பில்டர் வச்சு இன்னைக்கு ஒரு டேங்க் பில்ட் பண்ண போறோம். நண்பர்களே, தி பிக்கஸ்ட் எவர் கிளாஸ் டேங்க் வந்து இது வரைக்கும் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் ஒரு 3 அடி டேங்க் வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 6 அடியா, 7 அடியா, 8 அடியா, 9 அடியா, 10 அடியா, எத்தனை அடி வேணும்? 10 அடியா? இதுல ஒண்ணு தொடுங்க, பண்ணவே முடியாது. 3ல ஒண்ணு தான் தூக்கணும். இதுல ஒண்ணு 6 அடி, ஒண்ணு 8 அடி, ஒண்ணு 10 அடி. எத்தனை? 7 அடி. 7 அடி டேங்கா? 7 அடி. இந்த ஹைட் வரும். என்னோட பெருசு. ஹைட்டா 7 அடி. நம்மளே உள்ள படுத்தலாமா கிளாஸ் டேங்க்ல? நம்மளோட பெருசு. நீளம். கைஸ், தலை ஃபார் ரீசன் நம்ம 7 அடிக்கு பிரம்மாண்டமா ஒரு மான்ஸ்டர் டேங்க், அதுவும் கிளாஸ்ல வாங்க போறது இல்ல. கிளாஸை மட்டும் வாங்கிட்டு வந்து நம்ம பாடி பில்டர் வச்சு பில்ட் பண்ண போறோம். பெரிய மான்ஸ்டர். இவர் உடைக்காம பண்ணுவார். இவர் நம்பி ஆர்டர் கொடுக்கலாமா? கடையில ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு தண்ணி லீக்காம இருக்குமா? தண்ணி நம்ம அது பிரச்சனை இல்லை, நம்ம ரெடி பண்ணதான் மேட்ரு. தண்ணி அது பசைய போட்டா ஒட்டிடலாம். அவரோட தம்பி அப்படி சப்பான்ல சொன்னா பாக்கலாம். கிராக்காவும் இருக்கணும், லீக் பிரச்சனை கிடையாது. ஏதாவது போட்டு அடைச்சிடலாம். கண்ணாடி டேங்க் தான் பசைய போட்டு அடைய போகுது. ரிஸ்கான ப்ராஜெக்ட் நண்பர்களே, நம்மளே பண்ண போறோம். அதுதான் ஹைலைட். சோ பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. பண்ணலாம் கைஸ், ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய மான்ஸ்டர் டேங்க் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லை. பண்ணுவோன்னு புதுசா இன்னைக்கு பண்ண போறோம். அப்புறமா லாஸ்டா அந்த பிக்கஸ்ட் ஜெயின் கிளாஸ் டேங்க் ரெடி பண்ணோம்ல, அதுக்கு ஃபில்டர் வைக்கணும். அது டேங்க் வந்து என்ன பண்ணதுன்னா 2 வாரத்துல இவ்வளவு கேவலமாயிட்டு தண்ணி ஃபுல்லா கலங்கிட்டே இருக்கு. ஏன்னா இருக்க 3மே மான்ஸ்டர் கலக்கிட்டே இருக்கு போட்டு. அப்புறம் டைட்டில் என்ன வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த வீடியோல கைவிட்ட பல விஷயங்களை திரும்ப ஆரம்பிக்க போறோம். நம்ம அங்க போயிட்டு பேசினா தான் கரெக்டா இருக்கும். வாங்க அங்க போலாம். லாஸ்டா நம்ம சால்ட் வாட்டர் தொட்டியில கழுகு சுறா, என்ன சுறா? சிறுத்தை சுறா, குரங்கு சுறா, கழுகு சுறா, குரங்கு சுறா வாங்கிட்டு வந்து ரிலீஸ் பண்ணி அது ஒரு பண்ணாய் போச்சு நண்பர்களே. லாஸ்ட் வீடியோ அதுக்கு முந்தின வீடியோ நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம சால்ட் வாட்டர் தொட்டி ராசின்னு ஒண்ணு நமக்கு இல்ல. அந்த சால்ட் வாட்டர் தொட்டில ஒரு சால்ட் வாட்டர் மீன் கடைசி வரைக்கும் வளர்க்குற மாதிரி எது பண்ணாலும் தடஞ்சல் இடிச்சிருவோமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு அடிக்கல் நாட்டி எவ்வளவு வேலை பண்ணிருக்கோம் பாருங்க கைஸ். நீங்க பாருங்க, அன்னைக்கு இதை நம்ம இந்த வீடியோ நைட்டு தானே எடுத்தோம் கஷ்டப்பட்டு. விடிய கஷ்டப்பட்டு சிமெண்ட குழச்சி கொத்தனார் வேலை எல்லாம் பார்த்து இந்த டேங்க் ரெடி பண்ணிருக்கோம். ஒரே செகண்ட்ல இடிச்சு தூக்கி போட்டுருவோம்னு சொல்றோம். இந்த கல்வெட்டு வச்சுதான் ஒருவேளை விளங்கலையோ? கல்வெட்டு எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. என்ன இருக்கு பேரு? கல்வெட்டு. இந்த கல்வெட்டுலதான் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த மந்திரவாதி வச்சு மந்திரம் போட்டாலே வழங்காது. இங்க பாருங்க, குங்குமத்தெல்லாம் தட்டி வச்சுட்டு போயிருக்கான். வச்சதுல இருந்தா ஒரு மீனும் நிக்க மாட்டேங்குது தண்ணியில. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு மீன் நம்ம போட்டோம்னா அட்லீஸ்ட் 1 மாசமாச்சு உயிரோட இருக்கும் நண்பர்களே. அந்த சார்க்கு தான் எப்ப ரிலீஸ் பண்ண அன்னையே கொண்டு திரும்ப கடல்ல ரிலீஸ் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கு பயங்கரமான சம்பவம் எல்லாம் நடக்குது இப்போ. இது வரைக்கும் ஒரு புழுப்பூச்சி கூட இல்ல, வெறும் தண்ணியா தான் இருக்கு கைஸ். அதனால பாஸ்ட் இஸ் பாஸ்ட். தொட்டது எதுவுமே விளங்கலையா? ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா எவ்வளவு ஒரு கடவோட இந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணோன்னு நம்ம ஓஜி வியூஸ் எல்லாருக்கும் தெரியும். ஓஜி வியூஸ் இல்ல, ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்தோம், எல்லாருக்குமே தெரியும். பிரம்மாண்டமா செட்டு போட்டு நண்பர்களே, பிளானே இங்க எங்க திரும்பினாலும் கண்ணுக்கு பாக்குறதுக்கு கவர்ச்சியா இருக்க மாதிரி அவ்வளவு மான்ஸ்டர் ஃபிஷஸ், கலர் ஃபிஷஸ் எல்லாத்தையும் வளர்க்கணும்னு நினைச்சேன். போனது போட்டு இப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். வேண்டாம், அந்த டயலாக் எல்லாம் வேண்டாம், இது வேண்டாம். சும்மா ஸ்டார்ட் பண்றோம், ஜாலியா ஸ்டார்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். இந்த டயலாக் ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிற அந்த ஷார்ட்ஸ் போட்டாலே விளங்காது. இன்னைக்கு ஆரம்பிக்கிற ஸ்கிராட்ச்ல இருந்து நாளைக்கு டே 1 அப்படி இப்படின்னு என்னைக்கெல்லாம் ஷார்ட்ஸ் போடுறோம், அது டே 1 இல்ல, கடைசி நாளா ஆயிருது. அதனால சொல்லாண்டா, நம்ம செய்வோம், செஞ்சுட்டு இந்த வீடியோல பாத்தீங்களா, உங்ககிட்ட நான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கிளாஸ் டேங்க் ரெடி பண்ணுவேன்னு எந்த வீடியோலயும் மென்ஷன் பண்ணல. ஏன் சொல்லுங்க? சர்ப்ரைஸ். ஏன்னா பண்றேன் அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் பண்ண மாட்டேன். இப்ப டைரக்டா பண்ண போறேன். எப்படி இந்த வீடியோ பார்த்து நிறைய ஷாக் ஆவீங்க, என்ன திடீர்னு இவ்வளவு பெரிய டேங்க் ரெடி பண்றானே அப்படின்னு யோசிப்பீங்க நண்பர்களே. இனிமே அப்படிதான் எல்லாம் சொல்லாம செய்வோம் நண்பர்களே. இன்னும் 2 மாசத்துல இந்த ஜூ அப்படியே, இந்த ஜூ வந்து நார்மல் ஜூவா இருக்க போறோம். தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஜூ யாருனே இருக்காது. அந்த மாதிரி பிரம்மாண்டமா மாத்த போறோம். மாத்திட்டு இந்த இடத்துல வந்து ரிப்பன் கட் பண்ணி டோரை ஓபன் பண்ணி அஸ்வினி நெஞ்சில் கூறும் எலிமறை எத்திரகரைக்கும் ஆத்திரக்காரா. அப்புறம் பாருங்க, மறந்து போச்சு, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. இவன் என்ன பைத்தியக்காரன் சொல்லலாம் ப்ரோ, ஆத்திரக்காரன் அப்படிலாம் நண்பர்களே பண்றோம். இன்னைக்கு பாத்தீங்களா ஆரம்பிச்சிட்டோம்ல. இங்க பாருங்க, ஜூ கொஞ்சம் கூட பின்னாடி போங்க. ஜூவை இங்க பாருங்க, தான் ஜூவோட என்ட்ரன்ஸ். வந்து ஓபன் பண்ண உடனே இந்த இடத்துல பிரம்மாண்டமான 7 அடி தொட்டி. எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? இங்க இவ்வளவு பெருசா ஒரு தொட்டி. ஒன்ட்ட பெர்மிஷன் கேட்கணும். வீடா பெர்மிஷன் ஒன்ட்டெல்லாம் கேட்க முடியாது. இந்த இடத்துல வைக்க போறோம். ஸ்டாண்ட் போட்டு அப்படிதான். நம்ம ஸ்டாண்ட் போட்டு எவ்வளவு பெருசுன்னு சொல்லிடுறேன். விடத்தூர் அப்படி பிரிங்க, இப்படி கையா இவ்வளவு
எடு பிரம்மாண்டமான மான்ஸ்டர் டேக். இதெல்லாம் தமிழ்நாட்டுல யாராச்சும் பண்ணிருப்பாங்க, பட் இருந்தாலும் வரும். நம்ம தான் நம்ம தான் ஃபர்ஸ்டா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேன், பிரம்மாண்டமா நம்ம வியூவர்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் நண்பர்களே. கைஸ் ஒரு வழியா கிளாஸ் கடைக்கு வந்து பாட்டு நம்ம பாடி பில்டர் கொடுத்த அளவெல்லாம் கொடுத்து பில்லெல்லாம் அடிச்சு வாங்கி வச்சு கையில தெரியுதா 3 பில்லை பார்த்தா தலை சுத்துது நண்பர்களே. பாட்டு குஞ்சு அப்பவே சொன்ன நண்பர்களே 6 அடி தொட்டி உனக்கு தேவையானு. 6 அடி கிளாஸ் டேங்க்கு எப்பா பட்ஜெட் ரொம்ப ஆகுது கைஸ். இவ்வளவு வரும் சத்தியமா எதிர்பார்க்கல. இது நம்மளே பண்றதுனால ஓரளவு கம்மியா இருக்கு. இது வேற யாராச்சும் பண்ணி வாங்கணும்னா பட்ஜெட் இஸ் சோ ஹை நண்பர்களே. இப்போ ஸ்ட்ரைட்டா குடோன் போறோம். குடோன் போயிட்டு இந்த பில்லை கொடுத்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளாஸை வெட்டி வாங்குறோம். வெட்டி வாங்கிட்டு வீட்டுக்கு போய் ஒட்டுறோம். ஒட்டிட்டு ஸ்டாண்ட் அடிக்கணும். அப்படி இப்படி நிறைய வேலை இருக்கு. எல்லாம் 1 by 1 பண்ணுவோம் நண்பர்களே. சரியான ப்ராஜெக்ட் இது. இல்ல கிளாஸ் பே பண்ணிட்டு பில்லு கொடுக்க சொன்னாங்க. பில்லு கொடுக்க சொன்னாங்க. இவங்கள்ட்ட கொடுக்கணும் தம்பி, ஒரு 5 நிமிஷம். சரி கைஸ் ஃபைனலாக நம்ம கிளாஸுக்கான பில்லை கொடுத்து பே பண்ணிட்டோம். ஈவினிங் 7 o'clock தான் நம்ம கிளாஸை கட் பண்ணி பீஸாக போட்டு வைப்பாங்களாம். நாளைக்கு நம்ம கிளாஸை ஒட்டி வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கேருந்து கிளம்பி வீடு போய் சேர்றேன். குட் நைட் நண்பர்களே, நாளைக்கு சந்திப்போம். நண்பர்களே நேற்று கடைசியாக போயிட்டு கிளாஸ் கடையில் கிளாஸ் அளவு கொடுத்துட்டு பே பண்ணிட்டு வந்ததை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு தெரியுமா. நைட்டு ஒரு 9 மணிக்கு ஃபோன் பண்ணி இப்போ உனக்கு கிளாஸ் வேணும்னா வந்து எடுத்துகிட்டு போன்னு சொல்லி, அப்புறம் நானும் பாடி பில்டர் போய் ஆட்டோவை பிடிச்சிட்டு போய் ஆட்டோவில் இருக்குஞ்சேரியோட இறுக்கி பிடிச்சேன் என் மாமான்னு கிளாஸை பிடிச்சி பின்னாடி சப்போர்ட்டிங் வந்தான் பாட்ட போடாங்க. அப்படிதான் இருந்து இடத்துல பிடிச்சி ஒத்த கையில கிளாஸ் பிடிச்சி வச்சுட்டு ஒத்த கையில ஒரு வீடியோ எடுத்தேன். என்ன ஆட்டம் தெரியுமா, வண்டி தம்மு டிம்மனு ஆடுது, கிளாஸ் பறக்குது, ஆட்டம் தெரிக்குதுன்னு ஒரு வழியா எப்படியோ வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன் நண்பர்களே. நைட்டோட நைட்டா கொண்டு வந்து இங்க பாருங்க. அது எப்படி தெரியுமா ஆட்டோல வச்சிருக்கோம் சரியா. ரைட் சைட்ல இவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகி கிடக்கு, லெஃப்ட் சைட்ல இவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகி கிடக்கு. வர பஸ் எல்லாம் அடிச்சு தூக்குறா முடிஞ்சு. ரிஃப்ளெக்டர் மாதிரி பச்சை கலர் இது ஸ்டிக்கர்லாம் ஒட்டணும், கண்ணு தெரியாம வந்து குத்திர கூடாது. ஆட்டோக்கு வெளியே அவ்வளவு பெரிய கிளாஸ் நண்பர்களே, அவ்வளவு பெரிய கிளாஸ் டேங்க். இங்க பாருங்க நண்பர்களே, தெரியுதா கிளாஸுக்கு லென்த். இவனே உள்ள போட்டுடலாம் போல. ஆமா, நான் உள்ள போய் நீந்த போறேன். உங்க அளவுக்கு கரெக்டா இருக்கு, உங்களோட கொஞ்சம் பெருசு எடுத்தானே. அப்புறம் சொல்ல மறந்துட்டு சொன்னேன்ல, பாடி பில்டர் தான் வந்து நமக்கு ஒட்டி கொடுக்க போறாருன்னு. கையில ஆயுதத்தை எடுத்துட்டு ரெடியா இருக்காரு. ப்ரோ ஒரே டவுட் தான், லீக் ஆகுது இல்ல? நான் கேரண்டி. அவரு கேரண்டி. லீக் ஆச்சுன்னா புது டேங்க். சரி தூக்கமா செடி வரும் பாட்ட பத்தியா வாவ். இதே மாதிரி பல வீடியோல பெரிய சைஸ் கிளாஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் பார்த்திருக்கேன். முத வாட்டி நம்ம வீடியோல இவ்வளவு பெரிய கிளாஸ் படா சைஸ் இல்ல. ஆமா, மந்திரம் போடண்டாமா, மந்திரவாதி வச்சு அவனை போட்டதெல்லாம் வழங்கிட்டு நல்லா. அவ்வளவுதான் நண்பர்களே, ஃபர்ஸ்ட் கிளாஸை நம்ம ஜூல ஏத்திட்டோம் ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா. கைஸ் வேர் ஹவுஸ்ல இதான் நம்ம வேர் ஹவுஸ்ல வந்து நம்ம பாடி பில்டர் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இது பாடி பில்டருக்கு அசிஸ்டன்ட். கிளாஸ் செட்டப் பண்ணதுக்கு கூட ஆள்லாம் கூட்டு இருந்திருக்காரு. வேற உங்க இன்னும் 2-3 பேர் உண்டு, அவங்க இங்க அசிஸ்டன்ஸ். டேய் கீழே போடு. சவா இந்த வீஸ் எல்லாம் போட்டு பஞ்சிங் போட்டு போடு. பாடி பில்டருக்கு அசிஸ்டன்ட் பாடி பில்டர் மாதிரியே இருக்காரு நண்பர்களே, ரொம்ப ஆக்டிவ். இதுக்கு மேல நம்ம இதை போடுவோம் ப்ரோ, அப்ப கொஞ்சம் ஹைட் வந்துரும். அப்போ நிரப்பா இருக்கணும். அதான் லெவலா இருக்கு. இது போடலாம், இது வந்து அமுங்கி கொடுக்கும்ல சஸ்பென்ஷன் மாதிரி, கரெக்டா இருக்கும் ப்ரோ. இதை பார்த்துட்டு வேற யாரும் டேங்க் விட்ட கூப்பிடுவாங்களா? பாத்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் இல்ல நண்பர்களே, சிறப்பான முறையில டேங்க் எல்லாம் ஒட்டுவாரு. இன்னைக்கு எங்க டேங்க் உடையாம நீட்டா வந்துட்டு அப்படின்னா நீங்க இவரை பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, ஜம்முன்னு ஒட்டிக்கிறவர். அதுல நீங்க கொண்டு வர மாட்டீங்களா ப்ரோ வரும்போது? ஆமா ஆமா, ஒட்டிதார தான் கொண்டு வரணும். இப்போ ஆர்டர் கொடுத்தாச்சுன்னா வீட்டுல போய் கேப்பியா, நீங்க அடியில போட பழவத்தை ஒட்டியை தூக்கி கொண்டு வச்சு கொடுப்போம். உங்க அசிஸ்டன்ட் சொல்லி உங்க வண்டியில இருந்து எடுத்துட்டு வந்து ஏதாவது வேலை செய்யற டேய் வந்து தொடர வா, வீடியோல வருவா. என்ன அசிஸ்டன்ட் மதிக்கவே இல்லை உங்களை. தொடர நல்லா நண்பர்களே, வேலை மும்முரமாக போயிட்டு இருக்கு நண்பர்களே. நேற்றுக்கு நான் ஷாக் ஆனது எப்போ தெரியுமா, கிளாஸ் டேங்க் செட் பண்ணலான்னு பிளானை போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இவர் பாடி பில்டர் சொல்லாரு ஸ்டாண்டுக்கு ஒரு 5000, கிளாஸுக்கு ஒரு 10,000. அப்புறம் அவருக்கு ப்ரோ உங்களுக்கு ஸ்பான்சர் தானே, நீங்க எனக்கு ஃப்ரீ தான், ஃப்ரீயா பண்ணிடுவாங்க. அவர் இல்லாம நார்மலா ஒரு ப்ரொஃபஷனல் டேங்க் செட்டப் 15 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கனால அவர் ஒரு கஸ்டமருக்கு டேங்க் செட் பண்ணணும்னாலே எவ்வளவு வாங்குவீங்க ப்ரோ ஒரு டேக்கு? கைஸ் அவர் வந்து இப்போ டே டைம்ல டேங்க் விட்ட போனார் அப்படின்னா 10,000 ஒரு நாளைக்கு. அவரு கூட ஒரு 4 பேர் உண்டு எம்ப்ளாயிஸ், எல்லாரும் சேர்த்து 10,000. நைட் டைம்ல போனா 20,000. சரிதானே? டேங்கோட சேர்த்து தான் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் கிளாஸ் இப்போ எங்க மந்திரவாதி இருந்திருந்தாருன்னா அழகா மந்திரம் எல்லாம் போடுவார். நீங்க எப்படி ஏதாச்சும் போட மாட்டீங்க? மந்திரவாதி ருபீஸ் நமக்கு தான் இருந்தா போயிட்டானே. இப்போ கன்னியாகுமரி கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாம் இருக்குல்ல, அதுல சவுட்டி நடந்தா உடையாது, இதுல சவுட்டி நடந்தா. இந்த கிளாஸ் இல்ல, ஒருத்தன் டேங்க் உள்ள எல்லாம் உட்கார்ந்து இருப்பான் ப்ரோ. டேங்க் ரெடி பண்ணி ஃபிளாட் கீழ கரெக்ட்டா இருந்துச்சுன்னா உள்ள உறங்கலாம், படுக்கலாம். அப்ப அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. கைஸ் ஃபர்ஸ்டா நம்ம கிளாஸ் டேங்க் பாருங்க, பசைய போட ஆரம்பிச்சாச்சு. பேஸ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் வச்சிட்டோம் பக்காவா. இப்போ சைடுல ஒரு கிளாஸ் தூக்கி ஒட்ட போறோம். ப்ரொஃபஷனல் சலுக்குன்னு வருதே ப்ரோ.
பச ஒரு மனமே இல்லையா ப்ரோ? மணக்கணுமா? ஆமா, அப்பதானே டேங்க் மணக்கும். ஒரே நேர்கோட்டில் வச்சு அப்படியே இழுக்கணும் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்த வரைக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே இந்த டேங்க் ரெடி பண்ணிடலாம். இவரு தேவைலாம் அவசியம் இல்லை. ஆமா, நீங்களே பண்ணலாம். அப்படிதானே? நான் இது ஒரு கிளாஸே ஓட்டேன் பாக்கி பண்ணல. ஆனால் கிளாஸ் எங்கேயாவது லைட்டாக டச் ஆனாலும் காலி சல்லியா வரைக்கும். இந்த ஒரு கிளாஸே ஓட்டுறோம், மீதி நாம ஓட்டணுமா? ட்ரைனிங் நீங்களே பண்ணலாம், நீயே ஓட்டிடலாம். நேராக்கணும். கைஸ் டேங்க் செட்டப் பக்காவா போயிட்டு இருக்கு. இருக்கஞ்செடி இறுக்கி பிடிச்சி மாமா எப்படி இருக்கணும்? கிளாஸ்ல நல்லா இறுக்கி பிடிக்கணும் கைஸ். அந்த சிலிக்கானுக்கு மேல நீ கையை அப்படி வச்சு விடு, கையை விடு, அப்படியே விடு. ஓகேயா? வச்சிருமா? நல்ல நேரம் பார்த்து வைப்போம். நல்ல நேரம் தான் வரலே. சிலுக்கு வச்சிருமா? அச்சக் சலுக்கு. கொஞ்சம் அங்க போகணும். கொஞ்சம் இங்க வரணும், கொஞ்சம் இங்க வரணும். லைட்டா வழுக்கும் விட்டுறத. வழுக்குமா? ஆமா, வலிக்கு வெளியே வந்துடல. இல்ல சாயின் கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான் நண்பர்களே, சிம்பிள். பாருங்க, கொஞ்சம் உள்ள போட்டல. இங்க வரும், இங்க லைட்டா வரும். சரி, கையை வச்சு பாரு. மூலையில கை வைக்கணுமா? பயங்கரமா இருக்கு. ஈஸி தான் கேஸ். அவ்வளவு பெரிய மேட்டர்லாம் இல்லை. இங்க பாருங்க, நம்ம ஒத்த கிளாஸ் தூக்கி வச்சிருக்கோம். இங்க வெளிய மறிக்காத, உள்ள அப்படியே புடி. நேரா அப்படியே பிடிச்சி. இங்க விரல கீழ வச்சு பாருடே, கிளாஸ் வெளியே இருக்கு. அது நீ அமுக்கி விடுடே. நான் சும்மா ஆடாம பிடி. நடுவுல அமுக்கல, இங்க அமுக்குற அங்க போயிரும் ப்ரே. நான் ஐசென்ட் கிடையாது. நம்மளே பாடி பில்டர் டென்ஷன் ஆயிட்டாரு. அமுக்கு நான் பிடிக்க சொல்லல, லைட்டா தள்ளி வை. நான் அடுத்து அதை எடுத்து இருடா. உங்களை எல்லாம் வச்சு டேங்க் ஓட்டி. கைஸ், பாடி பில்டர் சூடாயிட்டாரு. சூடாயி சவுண்ட் எங்க கரெக்டா இருக்கா? அவன் அண்ணனை போட்டு பொழந்து கட்டிட்டாரு நண்பர்களே. இது என்னது? ஒரு சைடு பிடிச்சா இன்னொரு சைடு தூக்குது, ஒரு சைடு தூக்குனா இன்னொரு சைடு தாருது. அப்படியே ஆட்டாம அப்படியே பிடிச்சிருங்க. ஆட்டாம பிடிங்க. ரெண்டாவது பீஸா? கபீதை விடு. அதை பார்த்து நீ அதை ஜாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த முக்கம் ஜெனி அப்படியே பிடிச்சிக்க அசைச்சிடாது. கைஸ், ரெண்டாவது பீஸை சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம போடி அண்ணன் தூக்கி கிளாஸ்ல வச்சிட்டு இருக்காரு. நான் தள்ளும் போது இங்க தள்ளிரோட புரிஞ்சா ஜெனி? நான் என்ன பண்ணும்? ஓகே பிடிச்சிக்க. அசையாம ஆடாம அப்படியே நெல்லுங்கிற மாதிரி பிடிச்சி வச்சிருக்கேன். ஒரு 20 நிமிஷமா பிடிச்சிட்டே இருக்கேன் நண்பர்களே. கையெடுக்க கூடாதான், கையெடுத்தா காலி. பாடி பில்டர் பாத்தீங்களா நண்பர்களே? அவருக்கு ஒரு கத்திரிக்கோள் தேவையில்லை, பிளேடு தேவையில்லை, வாயே கத்திரி, கையே கத்தி, எல்லாமே இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்ல. நான் இங்க எல்லாம் இருக்குன்னு சொன்னேன். நீங்க எல்லாம் எடுத்து தரீங்க இல்ல. டேங்க் ஜியகு 4 கிளாஸ் பசை. ஆமா, வேற என்ன வேணும்? எல்லாம் சொன்ன மாதிரி வாங்கி வச்சாச்சு. வேற கொஞ்சம் அறிவு இருக்கணும். உங்களே அறிவில்லைன்னு சொல்றாரு. கையை வச்சு எடுத்துட்டு இருக்கேன். 2 சைடு வந்து கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இன்னும் 2 சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன இவ்வளவு சப்பையா முடியுது? ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். இவ்வளவு ஈஸியா இருக்கு. புதுசுனா கொஞ்சம் கஷ்டம், எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸியா வரும் வலிக்கிட்டு. அப்போ உங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். சரி, இப்போ உள்ள எல்லாம் வலிக்கண்டாமா? காயதா? வாவ் நண்பர்களே, ஒரு மாதிரி ஹோல்சமா இருக்கு நண்பர்களே இந்த கிளாஸ் டேங்க் ரெடி பண்றது. இங்க பாருங்க, ஒரு மாதிரி பிக்கஸ்ட் சைஸ். இது வரைக்கும் நான் ரெடி பண்ணதுலயே பெரிய சைஸ் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஆனா இங்க நம்ம ஒட்டும் போது தான் தெரியுது ரியல் சைஸ். ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இங்க பாருங்களா, நீங்க நம்ம ஜூல தூக்கி வச்சிருக்கோமா, நம்ம ஜூவே பாதி ஃபில் ஆன மாதிரி பிரம்மாண்டமான ஒரு கிளாஸ் டேங்க். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொன்ன மாதிரி விட்டு ஆயுதம் ஒண்ணுமே இல்லை. வெறும் கையை வச்சு இங்க பாருங்க தாறுமாற பண்ணிருக்காரு. கை, பேப்பர், நைட்டி, சட்டை எல்லாத்தையும் வச்சு பக்காவா டேங்க் செட் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் டேங்க் செட்டப்பை நீங்க இந்தியாவில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கைஸ். இது விரல் வச்சு மான்ஸ்டர் டேங்க், விரலை வச்சும் இந்த மாதிரி பஞ்சி, நைட்டி, சட்டை எல்லாம் வச்சு பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ நைட்டி விற்க போனியோ கொஞ்ச நாள்? ஃபுல்லா நைட்டி, சட்டை, பாவாடை. நைட்டி. இதுக்குள்ள என்ன மான்ஸ்டர் வளர்க்கலாம்? என்ன மான்ஸ்டர் வளர்க்கலாம்? இதுக்குள்ள என்ன மான்ஸ்டர் வேணாலும் வளர்க்கலாம். என்ன காமெடியா? என்ன வச்சிடலாமா? எத்தனாவது பீஸ் இது? 4. அவ்வளவுதான் நண்பர்களே. 1 2 3 4 பீஸ் வச்சிட்டோம். இன்னும் ஒரு பீஸ் வச்சிட்டோம்னா கையை துடைக்கலாம். வெளியே பாருல லைட்டா. இன்னும் ஒரு 1 பீஸ் வச்சிட்டோம்னா டேங்க் செட்டப் முடிச்சு. இங்க லைட்டா வெளிய வர. இந்த ஆளு சரியான டென்ஷன் பார்ட்டி. இந்த முக்க லைட்டா வெளிய தள்ளி விடு. உள்ள இருந்து இங்க வெளிய தள்ளணுமா? கரெக்டாச்சா? ரொம்ப அங்க தள்ளிராத. மேல வந்து நண்பர்களே, இவ்வளவு பெரிய டேங்க் வந்து ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். சோ உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இந்த டேங்க ஆப்ஷன் ஏ சால்டோர டேங்கா மாத்திரலாமா? ஆப்ஷன் பி ஃப்ரெஷ்ஷோர டேங்கா மாத்திரலாமா? ஆப்ஷன் சி என்னது? வேற என்ன டேங்க் ப்ரோ? ஓய் ஆப்ஷன் சி வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர். வேற என்ன? அவர் யோசிக்கிறார். நான் என்ன டேங்கே ரெடி மான்ஸ்டர் பண்ணல. டேங்கா மாத்திரலாமா? ஆப்ஷன் சி மான்ஸ்டர் டேங்கா மாத்திரலாமா? மான்ஸ்டர் டேங்க் ஒட்டணும். அடுத்து லீக் இருக்கானு செக் பண்ணனும். உங்க டேங்க் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, நீ இப்ப மேல விழுந்துறாத டேங்க். நீ அப்படி ஓட்டன்னு செக் பண்ணா நாங்களே பண்ணிருப்போம். ஒண்ணே அங்க விட போறோம். ஆனா இவ்வளவு பெரிய டேங்க் ஓட்டும்போது கைஸ் நம்ம டேங்க் பக்காவா இருக்குன்னு தானே அவரை வச்சு பண்ணிருக்கோம். அதான் என்ன மீன் விடலாம் நண்பர்களே? கமெண்ட் செக்ஷன் காலியா இருக்கு சரியா? ஓபன் பண்ணிட்டு நீங்க போயிட்டு டைப் பண்ண ஆரம்பிங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் செய்வோம். இத்தனை வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கோம், இனிமேல் அதான் பண்ணுவோம். 2 பாருங்க நண்பர்களே, 8 அடி டேங்க் மாஸ்டர்.
காலு என்ன இவன் பணம் எடுக்குன்னு சொல்லி என்ன இல்ல வழுக்குது. இந்த டேங்க்ல உள்ள உப்பு இழுத்துட்டு வருது உறிஞ்சிட்டு வருது. கொஞ்சம் வலிக்கு இருக்கு. இங்க பாரு என்னெல்லாம் கிடக்கு கை காலெல்லாம் கிழிச்சிருங்க இப்போ. ஓ டேங்க் உடைஞ்சிருந்தானே. கை பாருங்க கைஸ் இவன் ரீல்ஸ் போடுன்னு சொல்லிட்டு இப்போ டேங்க சல்லி சல்லியா உடைச்சிட பார்த்தான். அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தா இதுல படுத்து போய் அளவு காட்டிட்டு இருந்தேன். அளவு காட்டியது அதை படுத்து தான் காட்டுவேன். இப்படி நின்னுட்டு இப்படி காட்டேன்னு விரிச்சு நின்னுட்டு விரிச்சு காட்டுங்க. நின்னுட்டு விரிச்சு காட்டுங்க. ஏன் திருச்சி சாதனமா? பாருங்க கைஸ் எவ்வளவு பேர் டேங்க் பாருங்க நம்மளை விட பெருசா இருக்கு. ஒன்னும் ஆவல. அவரு பார்த்தாரு நான் ஒட்டின ஒரே கிளாஸ் டேங்க் 6 அடி டேங்க் இது மட்டும் தான். இதையும் ஒட்ட விடாம ஆக்கிடணும் போல இருக்கு இந்த மைண்ட் வாய்ஸ். என்ன வரல நமக்கு பாடி பில்டர் ப்ரோ உங்களோட இது ஜம்முன்னு வருது. உங்களுக்கு வரவே இல்லை. அப்படி இழுத்துருவோம். கொஞ்சம் கூட கட்டிய வயிற கொஞ்சம் கூட கட்டியா அந்த வண்ணமா வை அனால வச்சு பத்தி அது மாதிரி வை. போதுமா? அப்படி ஸ்லோவா போ அப்பதான் கரெக்டா வரும். கொஞ்சம் திக்னஸா வச்சுட்டு போ. எங்க பாரு டேங்க் லீக் ஆனா எனக்கு தெரியாது. சரி சரி இந்தாங்க நீங்களே போடுங்க கைஸ். வெறும் ஒரு அடிக்கு தான் நான் கம்மு போட்டேன். அந்த இடத்துல டேங்க் லீக் ஆயிருமோ. அப்படி அங்க வா. கைஸ் லாஸ்ட் பீஸ் நண்பர்களே ஃபைனல் ஒன்னு. இந்த ஒன் பீஸை மாட்டிட்டோம்னா நம்ம ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மான்ஸ்டர் டேங்க் ரெடி ஆயிடும். கை எடுக்குது. எடுத்துருவா பிடிக்கல ஃபர்ஸ்ட் வச்சிடலாமா? அவ்வளவுதான் நண்பர்களே முடிஞ்சு போச்சு. ஃபைனலா ரெடி ஆயிட்டு ஆல்மோஸ்ட். பா சம் ஜம்மன் இருக்கு. ஒரு செலவு இல்லாம வாசியிலே ஒரு டேங்க் ஓட்டி முடிச்சிட்டான். ஒரு செலவு இல்லாமலா? நண்பர்களே நான் லாஸ்ட் எவ்வளவு செலவாச்சு சொல்றேன். கரெக்டா இருக்கா? வச்சிட்டல. ஓகே கரெக்டா இருக்கு. அவ்வளவுதான். இங்க பாருங்க கைஸ் இதான் ஃபைனல் பீஸ். அப்படிதானே? ஃபைனல் பீஸ்னு 3 ஃபைனல் பீஸ் போட்டாச்சு. இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி என்னது ப்ரோ? சப்போர்ட். இந்த சைடு வெளியே கிடைக்கும் சப்போர்ட் பீஸ். கரெக்டா அப்படி ஆச்சோன்னா பெர்ஃபெக்ட்டா. அவ்வளவுதான் நண்பர்களே கிளாஸ் செட்டப் முடிஞ்சுது. இனி இது காயறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? இதுக்கு ஒரு 4 நாள். 4 நாளா? அதான் நண்பர்களே இனி இந்த டேங்க் காயறதுக்கு வந்து 4 days ஆகுமா? அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல உங்களுக்கு செயின் கிளாஸ் டேங்க் ஒரு மாதிரி பாலடைஞ்சு போச்சு ஃபில்டர் இல்லாம. அப்படி ஃபில்டர் செட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு இந்த கிளாஸ் திரும்ப வந்து பார்க்கலாம். லீக் ஆகாதுல்ல? ஆகாது. ஓஹோ தங்கமணி டிராகன். ஓஹோ இனி அடுத்தது இல்ல. ஓய் ஓய் ஓய். நண்பர்களே ஒரு வழியா நம்ம போடி அண்ணனை வச்சு பர்ஃபெக்டான கிளாஸ் டேங்க் அங்க ரெடியா இருக்கு. காஞ்சிட்டு இருக்கு. 4 நாள் ஆகும். கிளாஸ் டேங்கா? இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவ்வளவு நேரம் நாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பீஸ். என்னது? என்ன தெரியுமா ஒன்னு கூப்பிட்டு விளங்கன்னு சொல்லி ஒன்னு கூப்பிடல. இல்ல அப்படிலாம் இல்ல. சத்தியமா அப்படி இல்ல. நான் கிளம்பி இல்ல சும்மா அப்படிலாம் இல்ல. அவன் உருட்டிட்டு இருக்கு. அவன் தான் அப்படி சொன்னான். அவன் தான் சொன்னான் ருபீஸ் கூப்பிடாத விளங்காது டேங்க் உடஞ்சிரும் சொல்லி இவன் தான் சொன்னான். டேய் நம்ம டேங்க் ஓட்டுனதை பாக்கலையா? இவன் கிடையாது. அப்போ எந்த டேங்க் ஓட்டணும்? ஒரு டேங்க் ஓட்டணும் இல்ல நம்ம. அது உடஞ்சில எங்க உடஞ்சி? கைஸ் ஒரே ஸ்னாப் பைத்தியங்களா இருக்கு இவனுங்கள மாதிரி இருக்காது. அந்த மாதிரி அப்படி இல்ல. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வச்சதே அவன் தான் நண்பர்களே. நான் ஒண்ணுமே எனக்கு ஸ்னாப்பே இல்ல. அந்த ஸ்னாப் இவன் எப்படி தெரியுமா? பாத்ரூம் டைம், பிரஷிங் டைம், ஈட்டிங் டைம் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு ஸ்னாப்ல ஒரு செகண்ட் ஒரு கவிஸ். இவன் ருபீஸ். நான் ஒண்ணு இல்ல சேகர் தெரியுதா? இது யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. காணில எனக்கு அது ஃபேக். யாரு? இவன் போட்டது. உங்களுக்கு கருக்கு நல்லா விட்டு குடினா. ஸ்னாப்னா என்னன்னே தெரியாது. எனக்கு வந்து இப்படி எனக்கு அது யூஸ் பண்ணவே தெரியாது. ருபீஸ் தெரியுதா? ருபீஸ் சும்மா யாரையும் பேர் ருபீஸ் சொல்லி 9,34,891. அது என்ன? அதுக்கு பேர் ஸ்னாப் ஸ்கோர் தானே? தெரியல. அது என்ன ஸ்னாப் யூஸ் பண்ண தெரியாது. தெரியாது உனக்கு ஒண்ணுமே தெரியாது. 9,00,000 எவ்வளவு பெரிய ஸ்னாப் பைத்தியன் மட்டும் பாருங்க. 9,34,000. எனக்கு வெறும் 2000 தான் இருக்கு. நான் ஓபன் பண்ணி 1 மாசம் தான் ஆகுது. ஸ்னாப்னா என்னன்னே தெரியாது. ஸ்னாப்லாம் யூஸ் பண்ணாதீங்க நண்பர்களே. ஆமா गाइस ஸ்னாப் யூஸ் பண்ணாதீங்க. பைத்தியம் ஆயிட்டா ஸ்னாப்ல. நண்பர்களே இப்ப ஃபில்டர் வந்து எங்க வைக்கலாம்னு நாலா பக்கமா சுத்தி நம்ம மந்திரவாதி இந்த இடத்துல தான் வாஸ்து படி மீன் தொட்டி இதுல வைக்க சொன்னா. ஆமா இந்த இங்க வைப்போம். ஏன் இதுல வச்சு விளங்காதல. இந்த பையன் தான் என்ன கேப்போம்? இந்த பையன் தான் வினோத் ப்ரோ கூட சேர்ந்து அவருக்கு புத்தி அப்படியே இருக்கு. தி தட்டுமோ பாத்து வை கை நீ அந்த சைடு வரியா? அவ்வளவுதானா? இல்ல தள்ளலாம். சரி நான் கூட பெரிய தலைவலியா வரும்னு நினைச்சேன் நண்பர்களே. ஆனா இங்க பாருங்க ஃபில்டர் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு இடம் கிடைச்சிருக்கு. கைஸ் இப்ப இந்த இடத்துல பாருங்க அப்படியே ஸ்லோப் மாதிரி இருக்கா. இப்ப இந்த இடத்துல ஃபில்டர் தூக்கி வைக்கும் போது தண்ணி வந்து உள்ளாடி பாயாதுக்கு பதிலா அப்படியே ரிவர்ஸ் வந்துடும். ரிவர்ஸ் வந்து செவுரு ஃபுல்லா நனையும். அதனால இப்ப என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே லிஃப்ட் பண்ணி கரெக்டா தானே இருக்கு. கல் இருக்குல்ல கிரானைட் கல்லு. இதை கரெக்டா உள்ள சுருவ போறோம். அச்சக் தெரியுமா? உடஞ்சிரும். ஓகே ஓகேயா? நீங்க அதுல இப்ப கரெக்டா இப்ப பாருங்க. இனி தண்ணி வந்து அழுக்கு தண்ணி உள்ளாடி போயிட்டு ஃபில்டர் ஆகி இது வழியா நல்ல தண்ணி வந்து பாய போகுது நண்பர்களே. முன்னாடி சம்ப் நம்ம ஓச்சி யூஸ் இருந்தா தெரியும் இந்த சம்ப் எவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணும் அப்படின்னு. நண்பர்களே இப்ப வந்து ஃபில்டர் தூக்கி வச்சுட்டோம். இனி ஃபில்டருக்கு தேவையான குட்டி குட்டி மீடியாஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அதை விட மெயின் ஐட்டம் என்னன்னா இப்போ புதுசா பைப்பு. இது லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணது இந்த சைஸ் பைப்பா. இது பத்தாது. இங்க பாருங்க டேங்க் ஹைட்ட பாருங்க. இங்க டேங்க் ஹைட் விடுங்க. இவனு ஹைட்ல இவ்வளவுதான். ஜெனிஸோட ஹைட்டா தேவைப்படுது நம்ம பைப்பு. இந்த நீ தான் டைனோசர் ஹைட். இந்த ஹைட்டுக்கு
ஹைட்டுக்கு நம்ம பைப்பு தேவை நண்பர்களே. இந்த ஹைட்டுக்கு பைப்பு, அப்புறம் ஒயரிங் பண்ணணும். நான் அந்த காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல படிச்சேன். நீ வந்து இதுதானே மெக்கானிக்கல் இன்ஜினியர் தானே? அது டிப்ளமோ இல்ல. இன்னும் நிறைய தோட்டை கமெண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு கமெண்ட் கூட வந்தது இல்லையே. நான் கரெக்ட் ஹைட்ல தான் இருக்கேன். நீங்க தான் கட்ட குண்டேன் கவிஸ். கட்ட குண்டிங்க ஆமால கட்ட குண்டா சரியான பேரா இருக்கு. அப்புறம் நீ குண்டானா நான் குண்டா? நான் கிட்டவா? யாரு குண்டா இருக்கா? யாரு குண்டா இருக்கா நண்பர்கள்? நீங்க 2 பேர்ல யாரு குண்டா இருக்கா? கமெண்ட் யாரு கட்ட குண்டி? நீங்க எப்படி பார்த்தாலும் ஜெனிஸா தான் சொல்லுவாங்க. ஒல்லியா இருக்கான்னு ஜெனிஸா தான் சொல்லுவாங்க. ஆமா, ஒல்லியா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா இந்த ஒயரை ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஃபில்டருக்கு ஒரு லைன் எடுக்கணும். ஆனா ஒரு சுவிட்ச் இல்ல, அங்க இருந்து வர லைன்ல திரும்ப இங்க ஒரு சுவிட்ச் போட்டு 2-வே சுவிட்ச் போட போறோம். கரெக்ட் தானே? நெல்லு எதுல வைக்க போறோம் அங்க சுவிட்ச் ஆன்ல இருக்கு. புடிங்கதான் விட்டேன். அவ்வளோ ரெடி முடிஞ்சா சிம்பிளா இதுக்கு போட்டு யோசிச்சுட்டு கேஸ் இந்த 2 ஒயரையும் இப்போ ஒன்னோட சேர்த்து இணைக்க போறோம் நண்பர்களே. அப்படி சேர்த்து கிறுக்கு முறுக்கு சறுக்கு சேஃப்டி இன்சுலேஷன் டேப் போடணும் நண்பர்களே. சின்ன பசங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க யாரும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் வீட்டில் தனியா பண்ணாதீங்க. வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் சப்ப மேட்டர் நண்பர்களே. என்ன தெரியும்? என்ன தெரியும்? எலக்ட்ரிஷியன். அந்த கடையில ஷாப் ஓனர்ட்ட கேட்டு இருந்தான் எப்படி கொடுக்கணும், லைன் கொடுக்கணும், எப்படி பண்ணணும், உருட்டிடும். இனி இதுல ஃபில்டருக்குள்ள லைனு அப்புறம் லைட்டுக்குள்ள லைனு கொடுத்தா எலக்ட்ரிக்கல் ஒர்க் முடிஞ்சு. அப்புறம் இதில் வச்சு இதில் ஒரு கனெக்ட் சிறப்பாக ஒரு கனெக்ட் பண்ணும். கரெக்டு தானே கைஸ்? கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ரூபிசரி தண்ணிக்குள்ளே போயிடாதுல்ல? நம்பும். ஹைட் ரொம்ப எக்ஸ்டென்ட் அதிகமாக இருக்குது நண்பர்களே. 2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தெரியுதா பைப் உள்ள இறக்கிருக்கோம். கீழே மோட்டர் இருக்குது. நீ மோட்டர்லேருந்தே தண்ணி சக் பண்ணி அப்படியே மேலே வந்து நம்ம ஃபில்டருக்குள்ளே போய் பாய போகுது. ஸோ இதுக்குள்ளே 3 சம்ப் இருக்குது. இதுக்குள்ளே இனி தான் ஃபில்டர் மீடியாஸ்லாம் ஸ்டோர் பண்ணணும் நண்பர்களே. இப்போ ஃபைனலாக ஃபில்டர் மீடியாஸ் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டு இந்த சம்பெல்லாம் இப்போ காலியாக இருக்குது சரியா? தண்ணி அழுக்கு தண்ணி உள்ள வரும்போது அந்த அழுக்கு தண்ணியை இந்த சம்பில் இருக்க ஃபில்டர் மீடியாஸ் போட்டு தான் ஃபில்டர் பண்ண முடியும் நண்பர்களே. கடைசி ஸ்பாஞ்சு ஃபைனலா ஒரு ஃபில்டர் செட்டப். 3 மணி நேரம் ஆச்சு கைஸ் இந்த சின்ன வேலைக்கு. சுவிட்ச் போட்டு ஆரம்பிப்போம். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அவ்வளவுதான். இனி ஃபில்டர் சுவிட்ச் நீங்க போடுங்க கைஸ். வாங்க உங்க கையை கொண்டு வாங்க. உங்க ராசியான கையால எடுத்து ரெடி. குறுக்க இந்த ஓடுதா? இவன் கை பச்சா ஓடாது கைஸ். நம்ம ஃபில்டர் செட்டப் முடிஞ்சு. கவிஸ் இந்த ரிபன் கட் பண்ணி ஓபன் பண்ணு. சரி அதை கட் பண்ணா காலி நண்பர்களே. அவ்வளவுதான். ஃபில்டர் சுவிட்சா கபிஸ் போட்டு ஆன் பண்ணி விட்டான். ஓடதானே தெரியல, சவுண்ட் கேக்குது. என்ன நடந்துட்டு தெரியவில்லை நண்பர்களே. ராசி உள்ளவன் கை வச்சு போட்டான். வரல தானே தண்ணி? என்ன ராசியில போட்டியோ? சுவிட்ச் போட்டல, தண்ணியே வரல, மோட்டரே ஓடல. என்ன ஆச்சுன்னு தெரியல நண்பர்களே. இவ்வளவு மணி நேரம் வேலை. காலையில கிளாஸ் செட் பண்ணி இப்போ வந்து ஃபில்டர் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம். கபிஸ் அவசரப்பட்டு அவன் கையால கொண்டு போய் அமுக்கல ஃபில்டர் நாசமா போச்சு. சரி என்ன பண்ண கையில இது இப்போ என்ன பண்ணனா? அது வந்து மோட்டர் வந்து சின்ன மோட்டர், இது வந்து ஹைட் கூடனதா, அதனால மோட்டர் இழுக்கல மேல. பவர்ல சிசி கம்மியா இருக்கு மோட்டர். ஆமா, அதனால இன்னொரு 1000 சிசி மோட்டர் தான் இறக்கணும் போல. புது மோட்டர் வாங்கி செட் பண்ண வேண்டியது. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு அரிய வகையான விஷயத்தை நான் காமிக்க ஆசைப்படுறேன். வானவில் பாத்திருக்கீங்களா? வானவில்ல காட்டுல பாத்திருக்கீங்க, மழை பெஞ்சா வரத பாத்திருப்பீங்க. வாட்டி எங்க வீட்டுல பாருங்க நண்பர்களே, வானவில். இது என்ன கலர் எல்லாம் தெரியுது? ப்ளூ, ரெட், எல்லோ, ஆரஞ்சு, அப்புறம் கபீஸ். இங்க பாரு வினோத் ப்ரோ இல்ல செம்மையா இருக்கு பாருங்க நண்பர்களே. இங்க நம்ம மான்ஸ்டர் அழுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெளிவாக போகுது அப்படியே ஜம்முன்னு. நண்பர்களே லாஸ்டா ஃபில்டர் ரெடி பண்ணிருந்ததை பார்த்துருப்பீங்க. இப்ப அடுப்புக்குள்ள என்னடா பண்ணிருப்பீங்கன்னு யோசிப்பீங்க. அந்த ஃபில்டர் ஒர்க் ஆகல நண்பர்களே. ஆமா கைஸ், நம்ம தீய சக்தி தான் ரெடி பண்ணிருக்கான் பைப்பை. அதனாலதான் அது செட் ஆகல. மோட்டர் ஓடவே இல்லையோ? ஓடவே இல்லை. அது பவர் பத்தல, தண்ணியும் வரல கைஸ். அதான் இப்போ அதை விட பவர்ஃபுல்லான மோட்டர் எடுத்துட்டு வந்து டேங்க்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பைப்பு போட்டுட்டு இருக்கோம் காலைல எந்திரிச்சதுல இருந்து. மோட்டர் செட் பண்ணியாச்சு, பைப்பு வேலை நடந்துட்டு இருக்கு. பாலம் வேலை முடிக்கப்பட்டது, கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கு, பைப்பு கட்டி கொண்டு இருக்கிறோம். இப்போ சீக்கிரமா ஃபில்டர் ஆன் பண்ணி மீன் எல்லாம் அப்படி தண்ணியை கிறிஸ்டல் கிளியரா மாத்த போறோம் கைஸ். மோட்டர் போட்டுலாம் கைஸ். போட்டுருமா? போடுங்க. 1 2 3 ஸ்டார்ட். நீ சும்மா பவர்ல ஒரு செகண்ட்ல தண்ணி வந்துட்டு உள்ள தண்ணி கொப்பளிக்குது. இப்படி இது ஃபில் ஆனா போதும். தண்ணி லாஸ்ட் 3 நாள் அதுல ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ள வந்து ஃபில் ஆகல. இந்த தெரு வாயில இருந்து எப்படா தண்ணி வந்து அருவி மாதிரி பாயன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்வத்துல. கண்டிப்பா வரணும். ஏமா வந்தே ஆகணும், வந்தே தீரும். இவ்வளவு கஷ்டம் வருது இங்க பாருங்க. போடு மாசு கொண்டு இறக்கியாச்சு. அடிப்பொலி அடிப்பொலி. இது நீ எப்ப தெளிதுன்னு தெரியல நண்பர்களே. கண்டிப்பா தெளிஞ்ச உடனே நான் உங்களுக்கு கண்ணு பண்றேன். அப்படியே கண்ணு பண்ணிட்டு இதுக்கு ஃபுட்டு போட்டு அது எப்படி தொப்புன்னு கடிக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கணும். ரொம்ப அக்ரெசிவ் ஆயிட்டான் டிராகன். ஆமா, நம்ம டிராகன் இப்போ தொப்பை போட்டுட்டான் கைஸ். ஆமா, தொப்பை போட்டு இப்போ தொப்புன்னு கடிக்கிறோம். குட் மார்னிங் கைஸ். இங்க பாருங்க தலைவன் எப்படி மாசா கெத்தா உட்கார்ந்திருக்கானா. இங்க பாருங்க அந்த கோல்டன் லைன்ஸ் அந்த கைஸ் சன்லைட் அடிக்கும் போது அப்படியே அவனுக்கு வாழ பாருங்க. என்ன வீடியோக்கு போஸ்ட் கொடுக்க மாதிரி வந்து
தித்தர தத்தாத்தே. அப்படி கைஸ் தண்ணி வந்து ஓரளவுக்கு தெளிஞ்சிருச்சு, பார்க்கறதுக்கு மீன் மாசா இருக்கு. நண்பர்களே இப்போ வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ண போகிறோம், அதனால ஃபில்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எல்லாரும் இந்த மாபெரும் டிராகன் ஷோ பார்க்க போறீங்க. டிராகன் ஷோ சும்மா தெரிஞ்சா ஆமா டோப் கையில் கொடுக்கும், வாயில கொடுக்கும், இறக்கி கொடு. ஆமா இது நீங்க இறக்கி கொடுக்க சொல்லுது வாயில. அது பல்லு கிடையாது, கொடுக்கவா? கடிச்சிடலாம். அது குட்டியா இருக்கும்போது உங்களுக்கு பயங்கரம் ஒரு இந்தா டேய் டிராகன் மூணு உருளை அடிக்குமா என்ன தெரியல. டிராகன் எலும்பு உடஞ்சிரும்னு வீடியோல பார்த்தேன், நம்ம கை எலும்பு. அப்படியா? அப்போ விட்டுரு. அப்பா இதுட்டெல்லாம் விளையாடக்கூடாது, கிட்டலாம் தேவையில்லாம. ரங்கமணி நீ அவனுக்கு கொடுக்காத, இந்த நீ சாப்பிடு. இந்தா உனக்கு. அம்மா அவன் மட்டும்தான் சாப்பிடான், டிராகன் மட்டும்தான் சாப்பிட்டா, மற்ற எவனையுமே சாப்பிட விட மாட்டேங்க. நண்பர்களே இப்படி பிடிச்சி தூக்கிரட்டா. நண்பர்களே ஒரு வழியா 4 நாள் கழிச்சு நம்மளோட மான்ஸ்டர் டேங்க நீங்க பாருங்க, பக்காவா கியூர் ஆயிட்டுல வேணப்புறம். ஆனா இதுல இன்னும் 2-3 சப்போர்ட் இது மட்டும் கொடுக்கணும், கொடுத்தோம்னா ஃபுல் வேலையை முடிஞ்சுது. இப்போதைக்கு டேங்க் வந்து பக்காவா ரெடி ஆயிட்டு. குறுக்கையா? ஆமா ரொம்ப பெருசா இருக்கலாம், உடஞ்சிட்டேன். போட் பாடி பில்டர் அன்னைக்கு கொடுக்கணும்னு சொன்னார், அதெல்லாம் கொடுக்கணும். அப்படி பிரம்மாண்டமான 7 அடி மான்ஸ்டர் தொட்டி ரெடி நண்பர்களே. ஸோ இப்போ என்னன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மறக்காம இந்த டேங்கை மான்ஸ்டர் டேங்கா மாத்த போறோமா, இல்ல பிளான்ட் டேங்கா மாத்த போறோமா, இல்ல என்ன டேங்கா மாத்தலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க தான் நண்பர்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. இந்த வீடியோலயே பண்ணிடலாம் தான் பார்த்தேன், பட் ரொம்ப பெரிய வீடியோ வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த டேங்க் நம்ம ஸ்டாண்ட் அடிக்கணும், அப்புறம் டேங்கை வந்து ஃபில்டர் வைக்கணும், டெக்கரேட் பண்ணலாம், உள்ள ஏதாவது வச்சு என்ன வேணா பண்ணலாம். ஆமா மீன் வரட்டு, மீன் வந்ததும் நம்ம என்னன்னாலும் பண்ணலாம். அதான் நீங்க சொல்றது மாதிரி தான் நண்பர்களே, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த டேங்கே ஜூ பாதி உடைஞ்சிட்டு அப்படிதானே, ரொம்ப பிரம்மாண்டமா இருந்த நம்ம ரெடி பண்ண அப்புறம் தெரியுது எவ்வளவு பெருசு. தெரியுதா? வினப்புறம் பக்கத்துல நிற்கும் டேங்க் சைஸ் உள்ளே போய் படுத்துலாம் போல, ஆனா இப்போ உள்ள சவப்பட்டி மாதிரி இருக்கு, டிரான்ஸ்பரன்ஸ் சவப்பட்டி. கைஸ் அப்படி இந்த வீடியோல நம்ம ஜெயின் கிளாஸ் டேங்க்ல இருக்க ட்ரிபிள் மான்ஸ்டர்ஸை பார்த்துருப்பீங்க. அப்புறம் நம்ம பிரம்மாண்டமான அப்டேட் நம்ம 7 அடி மான்ஸ்டர் தொட்டி ரெடி பண்ணதை பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோலாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொல்றீங்களோ அதை தான் பண்ண போறோம். எப்பவுமே நீங்க சொல்றது தான் பண்ணும், அதனால தான் இந்த வீடியோல எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோல சிறப்பா பண்ணலாம். விஷ் ரிலீஸ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல டேங்க் செட்டப், ஃபுல் அக்வா ஸ்கேப்பிங், என்ன பண்றதா இருந்தாலும் சரி, அப்படிதானே ப்ரோ? ஆமா அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோட அடுத்து சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பை கைஸ்.